ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, மிக முக்கியமான ஒரு காரியத்தை உன் செவிகளுக்கு சேர்க்க வந்திருக்கிறேன். இதை பொறுமையாகவும் முழுமையாகவும் நீ கேட்டாக வேண்டும். பொறுமையில்லை, மற்ற வேலைகள் இருக்கிறது என்றால் தாராளமாக தள்ளிவிட்டு போ. ஆனால் பாதிப்பு வரும்போது அது உனக்கு தெரியாமல் போய்விடும். இப்போதே அதை தெரிந்து கொண்டால் முயற்சிகள் செய்து அதை தடுத்து தடை போட்டு நிறுத்திவிடலாம் என் கண்மணியே. அதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். அன்பு பிள்ளையே, மழை போல பொழிந்து கொண்டிருக்கிறது. கெட்ட காரியங்களும் கெட்ட நேரங்களும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். எதை நான் நினைக்கிறேனோ அது நடக்காமல் நினைக்காததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேதனை அதிகமாகித்தான் போகிறது. மன அமைதி கிடைப்பதே இல்லை. இப்போது நினைவில் இருக்கும் வேதனைகளை துளைக்க வேண்டும் என்றால் நான் உறங்கினால் போதும். நிம்மதியான உறக்கம் இருந்தால் கூட சில மணி நேரம் என் துக்கத்தையும் என் வேதனையையும் மறந்து நான் நிம்மதியாக உறங்குவேன். ஆனால் அதற்கும் நான் தகுதியில்லாமல் போய்விட்டேன். நிம்மதியான உறக்கம் என்பது பல காலங்களாயின எனக்கு வந்து. உறக்கம் இல்லாமலும் கவலையை மறக்க முடியாமலும் துடித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கள் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன்னுடைய துரோகி அங்கே என்ன நினைக்கிறான் தெரியுமா? உன் எதிரி என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? அடித்தால், அதுவும் உன்னை அடித்தால் உனக்கு வலி அதிகமாக தெரியாதாம். அதனுடைய பாதிப்பு உனக்கு புரிவதில்லையாம். அதனால் வேறு ஒருவரை அடித்தால்தான் உன் மனம் ரணகலமாகும் என்று இப்போது அவனின் திசையை திருப்பி இருக்கிறான் பிள்ளையே. அவன் திசையை திருப்ப வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். நீ அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தால் அவனுடைய கண் பார்வை எரிப்பது யாராக இருக்கும் தெரியுமா? உனது வலி உனக்கு பெரிதாக தெரியாது. எத்தனை வலித்தாலும் உன் குடும்பத்திற்காக நீ அதை பொறுத்து கொண்டு உன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும், வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று அடிக்க அடிக்க நிமிர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அவன் அடிக்கப் போவது யாரை தெரியுமா? நீ உயிராக நினைத்து கொண்டிருக்கும் ஒருவரை. அவர்களுக்கு மேல் குறிவைத்திருக்கிறான் பிள்ளையே. அவர்களை அடித்தால் உனக்கு ரணமாகும். அந்த ரணத்தை மறக்க முடியாமல் வீழ்ந்து விடுவாய். வீழ்ந்த நீ எழுந்திருக்க மாட்டாய் என்பதுதான் அவனுடைய உணர்வாக இருக்கிறது. குழந்தையே, இன்னும் வேடிக்கை பார்க்க போகிறாயா? உன்னை அடுத்து இன்னொருவரை குறிவைக்க ஆரம்பித்து விட்டான். உன்னை ஒன்றுமில்லாதவனாக நிர்மூலமாக்கி பார்க்க வேண்டும் என்ற அவன் எண்ணத்தை நிறைவேற்றப் போகிறாயா? எனக்கு புரியவில்லை நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று. நான் சொல்வதை செவி கொடுத்து கூட கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாயே. நம்பக்கூடாததையெல்லாம் நம்பி பின்னே சென்றாய். நம்ப வேண்டியதை தூர ஒதுக்கி வைத்திருக்கிறாய். தங்கப்பிள்ளையே, எதிர்மறை சக்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. வீட்டை நிறைத்து கொண்டே இருக்கிறது. பாதிப்பு உன்னை அடுத்து இன்னொருவரை பாதிக்கப் போகிறது என்று இருக்கும் இந்த நேரத்திலாவது முடிவெடுத்து, உன் தாய் உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கிறேன் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உன் வீட்டில் பூஜைகள் செய்து பரிகாரத்தை செய்து எதிர்மறை சக்தியை தடுத்து நிறுத்து என் பிள்ளையே. இல்லை என்றால் பாதிப்பு வந்தவுடன் கண்கலங்கி என்ன பயன்? இப்போதே எதிர் நீச்சல் போட தயாராக இரு. உனக்காக காத்திருக்கிறேன். வழி மீது விழி வைத்து என் பிள்ளை வராதா, இதை வாங்காதா என்று காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.